all. I'm Dyson Ramakrishnan. Today we are going to discuss TRB Polytechnic Easy Triple some MCQ. We are going to solve MCQ. The topic electrical in the subject electrical circuit. First question பாருங்க. The minimum number of equations required to analyze the circuit shown in the figure. சரிங்களா? எத்தனை equations கேட்டிருக்காங்க. So the minimum number of equations required to analyze the circuit shown in the figure is கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியல, என்னென்ன ஃபார்முலா இருக்கு இதுல, இது கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். சரி, இந்த क्वेश्चनக்கு வந்து என்ன ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும்? அதாவது அந்த ஈக்குவேஷன் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? இது ஆல்ரெடி இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம். தெரிஞ்சா சொல்லுங்க. சோ சொல்றேன் கேளுங்க. L = b - n + 1 ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க கரெக்ட்டுங்களா? L = b - n + 1. L வந்து என்ன சொல்லணும்? நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் லூப் சொல்லுவாங்க, இல்ல நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சொல்லலாம். சரிங்களா? b வந்து நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் and n வந்து ரைட். L = b - n - 1 பிரான்ச்சஸ் லூப் ரைட். சரி, முதல்ல இந்த பிரான்ச்சஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸ் ஃபைண்ட் பண்ணலாம். எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இது ஒரு r, அதாவது இது ஒரு பிரான்ச் 1, நெக்ஸ்ட் இது 2, 1 2, இது 3, மூணாவது பிரான்ச், இது 4வது பிரான்ச், இந்த இது வந்து 5வது பிரான்ச், இது 6வது பிரான்ச், 6 ரைட். என்னதுங்க, எத்தனை பிரான்ச் வந்திருக்கு கால்குலேட் பண்ணீங்களா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து மொத்தம் 8 பிரான்ச். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ், எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, மொத்தம் 5 நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 5. ஸோ நம்பர் ஆஃப் L வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் லூப்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் லூப்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ B யோட வேல்யூ எத்தனை? B யோட வேல்யூ வந்து 8ஆ? B யோட வேல்யூ வந்து 8ஆ? 8. N நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 5 + 1. ஸோ L 3 + 1 வரும். ஸோ நம்பர் ஆஃப் லூப்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அது வந்து 4. ஸோ ஆன்சர் வந்து B. சரிங்களா? ஆன்சர் வந்து B. இது क्वेश्चन புரிஞ்சுதா? क्वेश्चन ஆன்சர் புரிஞ்சுதா? எப்படி சால்வ் பண்ண புரிஞ்சுதா உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நான் அடுத்ததுக்கு போவேன். கமெண்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே ஓகே. Next question. Yes, sir. Next question. A series RLC circuit has a resonant frequency of 1 kHz and a quality factor Q = 100. If each of RL and C is doubled from its original value, the new Q of the circuit is, சரிங்களா? Option A 25, Option B 50, Option C 100 and Option D 200. சரிங்களா? இப்போ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன்ஸ் என்னன்னா சால்வ் பண்றது எப்படி சால்வ் பண்ணணும்னா, இது வந்து என்ன கொடுத்தாங்க, சீரீஸ் RLC சர்க்யூட் சொல்லிட்டாங்க. சரிங்களா? சீரீஸ் RLC சர்க்யூட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுல என்ன நம்மளுக்கு தேவைன்னா குவாலிட்டி ஃபேக்டர் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா ஞாபகம் தான் சொல்லுங்க. குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார் சீரீஸ் RLC சர்க்யூட் என்ன வரும்? 1/r √L/C. 1/r √L/C. நான் இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன். சீரீஸ் RLCனா லோக்கல் ஞாபகம் வச்சுங்க. சீரீஸ் RLCனா லோக்கல் ஞாபகம் வச்சுங்க. லோக்கல் அப்போ என்னன்னா L முதல்ல வரணும்னு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? L முதல்ல வந்துடணும், மேல வந்துடணும். நியூமரேட்டர் பார்ட்ல L வந்துடணும், டினாமினேட்டர்ல C வந்துடணும். ஸோ அப்போ லோக்கல் அப்படின்னா ஸோ LC வந்துருச்சா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது முடிஞ்சு போச்சு. இது ஞாபகம் வந்துடும். ஸோ 1/r அதையும் மறந்துடாதீங்க. 1/r √L/C. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து இதுல என்னன்னா
இப்ப பாருங்க எல்லா ஆர் எல் சி மூணுமே வந்து டபுள் பண்றாங்க சரிங்களா. இதுதான் வந்து ஒரிஜினலான குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா. ஆர் எல் சி எல்லாமே டபுள் பண்றாங்க. டபுள் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர் நான் என்ன பண்றேன், இது வந்து Q1 வச்சுக்கிறேன். இப்போ டபுள் பண்ற விஷயத்த Q2 வச்சுக்கிறேன். எல்லாமே டபுள் பண்ணலாமா? டபுள் பண்ணீங்கன்னா 1/2R 2L into 2C. ஸோ இது கேன்சல் ஆயிடும். ஸோ ஆக்சுவலா இங்க என்ன எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு, half of the 2R into root of L by C இருக்கு சரியா. 1/2R into root of L by C இருக்கு. ஸோ நியூ அவங்க என்ன கேட்காங்க, நியூ குவாலிட்டி ஃபேக்டர் இந்த நியூ Q தான் கேட்டிருக்காங்க. நியூ Qன்னு கேட்டிருக்கனால இந்த இதுதான் புதுசான நியூ Q. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, Q2 ஈக்குவல் டு 1/2 தனியா முதல்ல எழுதிடுங்க. 1/R into root of L by C என்னது, 1/R into root of L by C என்னது Q1 தானே. ஸோ நியூ Q ஈக்குவல் டு Q1/2 சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த பழைய Q வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா Q1 வந்து Q1ஓட வேல்யூ வந்து 100. இது வந்து given data. இது வந்து given data. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 100 divided by 2 that is equal to 50. ஸோ 100 by 2 that is equal to 50. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 50 வந்து ஆன்சர் சரிங்களா. the new Q of the circuit is 50. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் சரியா. okay. Next question. The Laplace transform of I of t is given by IFS is equal to 2 divided by S into 1 plus S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. At t equal to infinity the value of I of t tends to அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆக்சுவலா வந்து IFS கொடுத்தாச்சு, இது வந்து லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் தெரிஞ்சு போச்சு. t equal to infinity கொடுத்துருக்காங்க. அப்போ t equal to infinity என்ன தியரம் யூஸ் பண்ணுவீங்க, t equal to infinity என்ன தியரம் யூஸ் பண்ணுவீங்க, இதுல லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாபிக் தெரிஞ்சு போச்சு. ஃபைனல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணனும் சரிங்களா. சோ அப்ப வந்து ஃபைனல் வேல்யூ தியரம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அத சொல்லணும். சோ ஃபைனல் வேல்யூ தியரம் என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். யாராவது லிமிட் t tends to infinity f of t equal to limit t tends to f tends to 0 s into f of s. இங்க ரெப்ரசன்டேஷன் என்ன I ல இருக்கு. சோ இங்க வந்து நீங்க I of t ன்னு வெச்சுங்க, இது I of s ன்னு வெச்சுங்க. சோ அப்ப என்ன ஆகும்னா f ஆஃப் சிம்பிளா வந்து இந்த இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். சோ சாரி f வேணா I ன்னு வெச்சுப்போம், ஏன்னா இங்க I ல கொடுத்துருக்கேன். சோ I of infinity equal to limit s tends to 0 s into I of s. I of s வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி 2 divided by s into 1 plus s ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி இப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த s கேன்சல்ட் ஆயிடும். ரிமைனிங் லிமிட் s tends to 0 2 divided by 1 plus s ன்னு இருக்கு. So s வந்து 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணினா ஆகும் 2 divided by 1 plus 0 that is equal to 2. So 2 ன்றது ஆன்சர். ஆப்ஷன் C வந்து கரெக்ட் சரிங்களா. ஆப்ஷன் C வந்து கரெக்ட். Next question. The differential equation for the current I of t in the circuit of the figure is அப்படி கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த ஃபிகர் பாருங்க, sin t சோர்ஸ் வந்து sin t ன்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கு, ஒரு கெபாசிட்டன்ஸ் இருக்கு. அப்போ இது ஒரு RLC சர்க்யூட் தெரிஞ்சு போச்சு சரிங்களா. சோ RLC சீரிஸ் RLC சர்க்யூட்ஸ். சோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதணும். இந்த சர்க்யூட்டுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் சரியா. சோ அப்ப வந்து என்ன ஃபர்ஸ்ட் எப்படி ஈக்குவேஷன்ஸ் எழுதுவீங்கன்னா, இது வந்து ஒரு சோர்ஸ் தானே. சோ அந்த KVL அப்ளை பண்ணுங்க. KVL வந்து அப்ளை பண்ணுங்க. KVL அப்ளை பண்ணீங்கன்னா சோ சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் sin t எழுதிடுவீங்களா, மைனஸ் sin t பிளஸ் இது வந்து ஜெனரலாவே எழுதலாம். முதல்ல r ன்னு வெச்சங்க, இது l ன்னு வெச்சங்க, இது c வெச்சங்க. சோ r வந்து என்னது, r into I of t plus 2 into L into di by dt. sorry L into di of t by dt. Next plus 1 by c into integral I dt that is equal to 0. So இந்த மாதிரி இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுங்க, இந்த sin t வந்து அந்த சைடு எடுத்து போயிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் r l c யும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். r க்கு வேல்யூ என்னது 2 into I of t சரியா. l ஓட வேல்யூ என்னது
2 entries. L ஓட வேல்யூ வந்து 2 into di of t by dt. Next 1 by 1, அதாவது c ஓட வேல்யூ வந்து 1 தானே, c ஓட வேல்யூ வந்து 1 தானே. Integral I dt. So integral I dt, அதோட வேல்யூ வந்து என்னன்னா sin t. சரிங்களா, அதோட வேல்யூ வந்து sin t. இதோட முடியல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இது ஒரு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாமே வந்து இங்க எல்லாமே எப்படின்னா டிஃபரன்ஷியேஷன்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைட்ஸ். சரிங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 into di of t by dt, sorry, di of t by dt plus 2 into d square I of t by dt square plus இது வந்து i போட்டு I of t ன்னு வெச்சுங்க. so I of t that is equal to, இது சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், cos t கிடைக்கும். சரியா, cos t. so இது எந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது, எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, ஆப்ஷன் சி. சி தான் கரெக்ட். சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. 12 1 ohm resistance are used as edges to form a cube. The resistance between two diagonally opposite corners of the cube, அதான் क्वेश्चन. சோ இத எப்படி சால்வ் பண்ணலாம்னா, முதல்ல கியூப் கேட்டா கியூப் முதல்ல வரைஞ்சிடுங்க. கியூபை வரைஞ்சிட்டு அப்புறம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு கியூபை வரைஞ்சிடுங்க. கியூபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து 1 ohm ரெசிஸ்டன்ஸ் மென்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து 1 ohm ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து 1 ohm. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து 1 ohm தெரிஞ்சு போச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டின்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டயகனலி ஆப்போசிட் கார்னர்ஸ் ஆஃப் த கியூப், அதான் கொஸ்டின். ஸோ இது ஒரு கார்னர். இப்போ முதல்ல மென்ஷன் எழுதிருங்க, நேம், ஒரு நேம், அதாவது நோடுக்கு எல்லாமே வந்து ஒரு நேம் கொடுத்துருங்க. ஏபிசிடி இங்க EFGH. ஸோ இப்போ ஏ வந்து ஒரு கார்னரா இருந்ததுன்னா, ஏ வந்து ஒரு கார்னரா இருந்ததுன்னா இன்னொரு கார்னர் என்னவா இருக்க முடியும்னா, ஜி வந்து இன்னொரு கார்னர், அதாவது ஆப்போசிட் கார்னர் சொல்லிருக்காங்க. டூ டயகனலி ஆப்போசிட் கார்னர்ஸ் ஆஃப் த கியூப். சரிங்களா, ஸோ இப்போ வந்து இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இதுல வந்து ஒரு கரண்ட் ஐ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஐ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து 1 ohm தான். சரிங்களா, எல்லாமே வந்து எல்லா ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ohm வேல்யூ தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஐ என்டர் ஆகுதா, இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி ஈக்குவலா தான், ஏன்னா எல்லாமே 1 ohm தான். ஸோ இப்போ கரண்ட் ஸ்பிளிட் அப் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து இனிஷியலா ஈக்குவலா தான் ஸ்பிளிட் ஆகும். ஸோ இங்க வந்து என்ன, எவ்வளவு கரண்ட் போயிருக்கும், I/3. சேமே இங்கேயும் வந்து I/3. சரிங்களா, இங்கேயும் வந்து I/3. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட் ரீச் பண்ணும்போது, ஸோ இங்க ஸ்பிளிட் ஆக திரும்ப இங்க போற கரண்ட் வந்து I/6. ஸோ இதுல போற கரண்ட்டும் வந்து I/6. சரிங்களா, ஸோ I/6ன்றது கரண்ட் போகுது. சரி, நெக்ஸ்ட் திரும்பவும் பாத்தீங்கன்னா, இங்க வந்து I/2 போயிருக்கா, I/3, சாரி, இங்கேயும் I/3 போயிருக்கா. அப்ப இங்க எப்படி போயிருக்கும், இங்க ஒரு I/6, இங்கேயும் வந்து ஒரு I/6. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இந்த I/6 இந்த I/6 மீட் ஆகி இங்க என்ன கிடைக்கும், இங்க என்ன கிடைக்கும், I/3
3 கிடைச்சிருக்கும். as well as இந்த I/6 இங்க போன I/6 என்ன இருக்குன்னா இங்க ஒரு மிஸ் பண்ணிட்டேன். அத வெயிட் பண்ணுங்க. வெயிட் வெயிட் அங்க இல்ல, சாரி, இது இல்ல, ஆக்சுவலா இது இல்ல. இங்க வந்து I/3 வந்திருக்கா. திரும்ப வந்து இங்க ஸ்பிட் ஆகும்போது இங்க வந்து ஒரு I/6 as well as இங்க வந்து ஒரு I/6. ஸோ இந்த 2 I/6 இங்க வந்ததுன்னா உங்களுக்கு I/3 கிடைக்கும். ஸோ as well as இந்த கீழேயும் அதே தான் I/6 ரெண்டுமே வந்து இங்க வரும்போது என்ன ஆகும்னா I/3 கிடைச்சிருக்கும். ஸோ மொத்தமா 3 I/3. ஸோ இன்கமிங் வந்தா அவுட் கோயிங் வந்து ஐயா இருக்கும். ஸோ ஒரு தடவை பாத்துங்க, புரியுதான்னு பாருங்க. இந்த விஷயம் புரியுதான்னு பாருங்க. கரண்ட் ஸ்பிட் அப் பண்றதை வந்து முதல்ல பாத்துங்க. நான் இங்க வந்து இது வரக்கூடாது, இந்த டேம் வரக்கூடாது. சரி, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து சரி சம் வோல்டேஜ் கொடுக்குறான்னு வச்சுங்க. இங்க வந்து சம் வோல்டேஜ் கொடுத்துருந்தேன்னா V நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுக்கு வந்து ஒரு டைரக்ஷன், ஒரு பாத்தை சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆப்போசிட் கார்னர்ஸ்க்கு பாத்து சூஸ் பண்ணிக்கங்க. நீங்க பாத் வந்து எப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த A to B, B to C and C to G அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இல்ல A to D, D to C, C to G, அதாவது பாத் வந்து எப்படின்னா சூஸ் பண்ணிக்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஸோ பாத்தீங்கன்னா பாத் நான் என்ன சூஸ் பண்ணேன்னா பாத் வந்து AB CG இந்த பாத்துல சூஸ் பண்ணணும்னு வச்சுங்க. ABCG பார்த்து சூஸ் பண்ணனா ஃபர்ஸ்ட் இப்போ A to B அங்க வந்து எவ்வளவு வோல்டேஜ் டிராப் வந்துருக்க முடியும், சொல்ல முடியுமா? அங்க எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருக்கும் A to B? I/3 into 1. I/3 into 1 வந்து அந்த அதாவது I/3 ன்ற மாதிரி இருக்கும் வோல்டேஜ் டிராப். சோ A to B சொல்லிட்டேன். சரி, அடுத்த வோல்டேஜ் டிராப் வந்து B to C சொல்லுங்க. B to C I/6 ன்னு இருக்கும். சோ B to C வந்து I/6 ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் திரும்ப C to G சொல்லுங்க. டிராப் I/3. I/3. சரி, ஓகே. CG I/3 கரெக்ட் தான். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் வோல்டேஜ் வந்து இந்த டாப்க்கு ஈக்குவல் தானே, கரெக்ட்டா? V equal to I/3 I/6 I/3 சாரி. ஸோ சிம்பிளா என்ன சொல்லலாம், V equal to IR சொல்லலாமா? V equal to IR. ஸோ ஐஏ காமனா எடுத்துருங்க. ஸோ 1/3 பிளஸ் 1/6 பிளஸ் 1/3 என்ன வரும்? 5/6 வரும். 5/6 தான் வரும். ஸோ 5/6. ஸோ இந்த ஐஏ வந்து கேன்சல் பண்றேங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா R equal to 5/6 சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் consider the network graph shown in the figure. Which one of the following is not a tree ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? which one of the following is not a tree ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்க பொறுத்தவரைக்கும் இந்த क्वेश्चन பொறுத்தவரைக்கும் என்னன்னா கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு, கொஞ்சம் இந்த क्वेश्चन பொறுத்தவரைக்கும் என்னன்னா இப்போ வந்து இது ட்ரீன்னு சொல்லிட்டாங்கல்ல, ட்ரீ அதாவது நாட் ட்ரீன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நாட் ட்ரீன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரீயை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கக்கூடாதுன்னா நாட் ஹேவிங் த க்ளோஸ்டு பாத். ட்ரீயை பொறுத்த வரைக்கும் என்ன, நாட் ஹேவிங் த க்ளோஸ்டு பாத் இருக்கக்கூடாது ட்ரீயை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க இதை பாத்தீங்கன்னா இது ஆனா எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆகிருக்கணும். ட்ரீயை பொறுத்த வரைக்கும் all the nodes should be connected. அது ஞாபகம் வச்சுங்க. all the nodes should be connected. All the nodes should be connected. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து மறக்காதீங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இங்க எத்தனை நோட்ஸ் இருக்கு? மொத்தம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் 1 2 3 4 நாலு நோட்ஸ் இருக்குங்க. சோ ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆயிருக்கா? எல்லா நோட்ஸும் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. as well as இதுலயும் வந்து
எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆயிருக்கு. பட் இதுலயும் வந்து எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆகுது, இதுலயும் எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆகுது. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா இது பாத்தீங்கன்னா இது ஓப்பன் பாத் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா க்ளோஸ் லூப் மாதிரி ஒரு க்ளோஸ் லூப் ஆர் க்ளோஸ் பாத். ஸோ இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாலும் ஓப்பன் தான், இதுல பாத்தீங்கன்னாலும் ஓப்பன் தான். ஸோ ட்ரீயா இருக்கணும்னா அது வந்து க்ளோஸ் பாத், க்ளோஸ் பாத், க்ளோஸ் லூப் இருக்கக்கூடாது. சரிங்களா? க்ளோஸ் லூப் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இங்க வந்து க்ளோஸ் லூப் இதுல இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ட்ரீ கிடையாது. இது மட்டும் தான் ட்ரீ கிடையாது, மற்ற எல்லாமே இதோட ட்ரீ தான். சரிங்களா? Okay. Next question. For the circuit shown in the figure, the time constant RC equal to 1 milliseconds. The input voltage is VA of t. That is equal to root 2 sin 10 power 3 into t. The output voltage V0 of t is equal to கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து என்ன சர்க்யூட்னு உங்களுக்கு தெரியும். என்ன சர்க்யூட்னா வந்து இது வந்து என்ன சர்க்யூட்டா இருக்கும் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. என்ன சர்க்யூட் இது? லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டரா? லோ பாஸ் ஃபில்டர் ஆர் இன்னொரு நேம் சொல்லுங்க. லோ பாஸ் ஃபில்டர் ஆர் lag compensator. lag இன்டகிரேட்டர். லோ பாஸ் ஃபில்டர் இன்டகிரேட்டர். சரி, நெக்ஸ்ட் இப்போ நான் இதுல என்ன, இப்போ இன்புட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா VI of t ன்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் வந்து VI of t ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து √2 sin 10 power 3 into t ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கிவன் டேட்டா என்னன்னா RC வந்து டைம் கான்ஸ்டன்ட் 1 மில்லிசெகண்ட் சொல்லியிருக்காங்க. 1 மில்லிசெகண்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாதிரி முதல்ல ஃபைண்ட் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாதிரி ஃபைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா? 1 divided by 1 plus RC. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து 1 divided by 1 plus RC மட்டும் தான் வருமா? RCS. SCR 1 divided by 1 plus SCR வரும். ஸோ இங்க என்னன்னா RC வந்து 1 மில்லிசெகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை நான் எதுவும் பெருசாக இது பண்ணிக்கலாம் இல்லைங்க. இதை வந்து இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா V of t வந்து √2 sin 10 power 3 t தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ இது வந்து அப்போ 10 power 3ன்றது என்ன வர முடியும்? 10 power 3ன்றது என்ன வர முடியும்? ஒமேகா வர முடியும். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 10 power 3 10 power 3 அப்படி தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல வந்து என்ன பண்ணுங்க, இது வந்து சம் h of s ன்னு வச்சுங்க. ஸோ இப்போ வந்து என்ன h of j omega சொல்லலாமா? h of j omega சொல்லலாம். ஸோ 1 divided by 1 plus j omega cr இப்படி வருமா? நெக்ஸ்ட் இதுக்கு மேக்னிடியூட் எடுங்க. ஸோ மேக்னிடியூட் தான் ரூட் ஆஃப் 1 divided by 1 plus omega square RC the whole square இந்த மாதிரி வச்சுங்க. இப்போ RC யோட வேல்யூ வந்து என்னன்னா 1 milliseconds. RC the whole square ஓட வேல்யூ என்ன இருக்க முடியும்? 1 into 10 power minus 6. 1 microsecond. 1 microsecond. Square root of 1 plus சரி ஓகே, இந்த ஒமேகா ஸ்கொயரும் பண்ணீங்க. ஒமேகா ஸ்கொயர் என்னது? ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 10 power 6. RC the whole square வேல்யூ என்னது? RC the whole square வேல்யூ 10 power minus 6. அப்போ ஒமேகா ஸ்கொயர் RC the whole square பண்ணா என்ன கிடைக்கும்? 10 power 6 into 10 power minus 6 கிடைச்சா anything power 0 1 so 1. so அது வந்து 1 by √2 கிடைக்கும். 1 by √2 கிடைக்கும். so அப்போ இதுக்கு மேக்னிட்யூட் வந்து 1 by √2 தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? சரி, சிமிலர்லி ஒமேகா CR வேல்யூ சொல்லுங்க. எனக்கு மொத்தமா ஒமேகா CR வேல்யூ சொல்லுங்க. ஒமேகா CR ஒமேகாவோட வேல்யூ என்னது? 10 power 3யா? CR RC யோட வேல்யூ 10 power 3 minus 3. so omega CR ஓட வேல்யூ 1. சரிங்களா? கரெக்ட்டா? கரெக்ட்டா? omega CR ஓட வேல்யூ வந்து 1. so இப்போ நான் இது என்ன பண்ணனும்னா h of j omega வந்து இந்த மாதிரி எழுதிட்டேன். h of j omega equal to 1 divided by 1 plus j வருமா? 1 plus j அப்படி வரும். ஆக்சுவலா நான் இதுல இந்த மெத்தட்ல இருந்து நான் இதுக்கு போயிருக்கலாம். சரி பரவாயில்ல, இது இருக்கட்டும். so next இப்போ இத என்ன பண்ணா ஃபேஸ் எடுக்கிறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேக்னிட்யூட், இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சேன். கரெக்ட்டுங்களா? பட் இதுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஃபேஸ் எடுக்கிறேன். ஃபேஸ். சோ ஃபேஸ் வந்து என்ன ஆகும்? ஃபேஸ்னா பையா? பை ஈக்குவல் டு சொல்ல முடியுமா? பை ஈக்குவல் டு tan inverse of minus, அதாவது டினாமினேட்டர் தான் இருக்கு. minus tan inverse of 1. சரிங்களா? ஆங்கிள் வந்து அப்போ எவ்வளவு இருக்கும்? ஆங்கிள் 45 degree. minus 45 degree. சோ இப்போ இதுக்கு வந்து மேக்னிட்யூட் தெரிஞ்சு போச்சு, ஃபேஸும் தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? மேக்னிட்யூட் தெரிஞ்சு போச்சு, ஃபேஸும் தெரிஞ்சு போச்சு. சோ இப்போ இன்புட்ல வந்து என்ன இருக்குன்னா மேக்னிட்யூட் வந்து என்ன இருக்கு? √2 இருக்கா? சோ அதாவது நமக்கு தெரியும் இன்புட் இன்ட்டு
இன்புட் இன்ட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு அவுட்புட் தானே அந்த எஸ் டொமைன்ல கரெக்டா? இப்போ இது போடுறீங்கன்னா ஆங்கிள் அண்ட் ஃபேஸ் ஃபார்ம், இது அதாவது ஆங்கிள் சாரி மேக்னிட்யூட் அண்ட் ஃபேஸ் ஃபார்ம். ஸோ இன்புட்டோட மேக்னிட்யூட் சொல்லுங்க, √2 √2 இருக்கு, ஒமேகா மட்டும் இருக்கு, எதுவும் ஃபேஸ் இல்ல சரிங்களா, 0 டிகிரி மாதிரி. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட மேக்னிட்யூட் சொல்லுங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட மேக்னிட்யூட் 1/√2. ஃபேஸ் எவ்வளவு இருக்கு? -45 டிகிரி. ஸோ இப்போ இதை பொறுத்தவரைக்கும் மேக்னிட்யூட் மல்டிப்ளை பண்ணீங்க அவுட்புட்ல. ஸோ என்ன வரும்? அப்போ மேக்னிட்யூட் என்ன வரும்? அவுட்புட் 1 கிடைக்கும். ஃபேஸ் எவ்வளவு கிடைக்கும்? -45 டிகிரி கிடைக்கும். 1 ஃபேஸ் வந்து -45 டிகிரி சரிங்களா? அப்போ இதுதான் வந்து விஷயம். இது கிடைச்சு போச்சா? அப்போ வந்து இன்புட் பாருங்க, இன்புட்டை வச்சு அப்படியே நீங்க எழுதணும். ஸோ இப்போ உங்களோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா V0 என்னவா இருக்கும்னா 1 இங்க சைன் இருக்கா, அந்த சைன் எழுதிங்க. சைன் 10⁻3t -45 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தானே? ஏ வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் சரிங்களா? ஸோ ஆக்சுவலா நான் இத ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம், இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்லயே நான் ஒமேகா சி ஆருக்கு நான் சப்ஸ்டிட் பண்ணிருந்தேன்னா இது கொஞ்சம் ஒரு லென்த்தனா தெரிஞ்சிருக்காது. இந்த மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிங்களா, லென்த்தனா தெரிஞ்சிருக்காது, சிம்பிளா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா? ஸோ அந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க சரிங்களா? அதை பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணலாம், ஈஸி தான். இல்ல வேற மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம், பட் இது கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும் சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். For the RL circuit shown in the figure, the input voltage V of t equal to U of t, the current I of t is சரிங்களா? the current I of t கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதை KVL அப்ளை பண்ணுங்க. KVL அப்ளை பண்ணணும். இங்க உள்ள போற கரண்ட் வந்து I of t. ஸோ அப்போ என்ன ஆகும்? VA of t equal to minus VA of t equal to plus R into I of t, sorry, plus L into dA of t by dt. ஸோ இந்த மாதிரி எழுதுனா, இல்ல இன்னொரு விதமா எழுதுனா என்ன பண்ணலாம்னா I டொமைன்ல S டொமைன்ல எழுதுங்க. minus VA of s plus R into I of s plus SL into I of s that is equal to 0 ன்னு சொல்லிடலாமா? சரி, இப்போ இந்த V of s வந்து அந்த சைடு எடுத்து போயிடுங்க. ஸோ VA of s equal to R plus SL into I of s, ஸோ I of s என்ன இருக்கும்? VI of s by R plus சொல்லுங்க SL. ஸோ இங்க வந்து ஆல்ரெடி given data என்னன்னா V of t கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ that implies லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? VA of s கிடைக்கும். that is equal to 1/s. ஸோ அந்த V of s வந்து நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 1/s ன்னு சப்ஸ்டிட் பண்றீங்க. R ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். R ஓட வேல்யூ வந்து 2 அண்ட் L ஓட வேல்யூ வந்து 1. ஸோ R ஓட வேல்யூ வந்து 2 ohm அண்ட் L ஓட வேல்யூ வந்து 1 Henry. ஸோ இப்போ R ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 plus S வருமா? 2 plus அதான் S plus 2 வரும் சரிங்களா? அப்போ இதுதான் வந்து I of s. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டைம் டொமைன் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து எல்லாமே என்ன எதுலன்னா டைம் டொமைன்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க டைம் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டைம் டொமைன்னா அடுத்தது என்ன பண்ண முடியும்? பார்ஷியல் ஃபிராக்ஷன். ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் போவாங்க முதல்ல, அதாவது பார்ஷியல் ஃபிராக்ஷன் போயிட்டு அப்புறம் இன்வெர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா டைம் டொமைன் கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 into S plus 2, that is equal to A/2 plus B/S plus 2 இருக்கும். that is equal to 1 equal to A into S plus 2 plus B into மிஸ்டேக் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன் இங்க A/S 2 போட்டிருக்கேன் பாருங்க சொல்ல. ஓகே, இப்போ இங்க வந்து BS ன்னு இருக்கும் சரிங்களா? இங்க BS ன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து S வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா put S equal to 0, that implies S வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா A equal to 1/2 கிடைச்சிருக்கும் சரிங்களா? சிமிலர்லி S equal to -1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா B equal to -1/2 கிடைக்கும் சரிங்களா? இப்போ A உம் B யும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ A ஓட வேல்யூ வந்து 1/2S, B ஓட வேல்யூ வந்து -1/2 into S plus 2. ஸோ 1/2 காமன் எடுத்துருங்க. ஸோ 1/S minus 1/2
s plus 2 வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. அப்போ எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் e பவர் மைனஸ் 2t அப்படின்னு கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ டைம் டொமைன் ஈக்குவேஷன், அதாவது டைம் டொமைன் ஈக்குவேஷன் ஆஃப் த கரண்ட் i of t. சரிங்களா? டைம் டொமைன் ஈக்குவேஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ இங்க வேல்யூ வந்து எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று வந்து 0ல இருக்கு, ஒன்று வந்து இன்ஃபினிட்ல இருக்கு, ஒன்று வந்து 2ல இருக்கு. 2r1/2. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஏதோ ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் 0 சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ண t அப்போ என்ன வரும்? e பவர் 0 என்னது? e பவர் 0 என்னது? 1 1 மைனஸ் 1 என்ன வரும்? 0. ஸோ i of 0 கண்டிப்பா 0 தெரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து ஒன்று வந்து 2ன்னு போடலாம், இல்லை ஒன்று வந்து 1/2 போடலாம். சரிங்களா? ஒன்று வந்து 2ன்னு போடலாம், இல்லை வந்து ஒன்று வந்து 1/2 போடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் 1/2 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். 1/2 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 1/2 இன்ட்டு 1 மைனஸ் e பவர் மைனஸ் 2 இன்ட்டு 1/2னா e பவர் மைனஸ் 1 வேல்யூ சொல்லுங்க. e பவர் மைனஸ் 1 வேல்யூ சொல்லுங்க. அதை பார்த்து e பவர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சிங்களா? e பவர் மைனஸ் 1 0.367. 0.367 சரி, 0.367 சொல்றீங்க. சரி, இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி சொல்லுங்க. 1 மைனஸ் 0.367 என்ன வரும்? டிவைட் பை 2 பண்ணுங்க. சால்வ் பண்ணி சொல்லுங்க டக்குன்னு. வேல்யூ 0.632 வருதா? சரி, ஓகே. பாயிண்ட் என்ன வருது? 0.31 வருது. 0.31 வருது. சரி, ஓகே. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.31 கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ வந்து i of 1/2 வந்து 0.31. அப்போ 1/2 பாருங்க, நம்ம 2 போடல 1/2 போட்டுருக்கோம். 1/2 போடும்போது என்ன வந்திருக்கு? 0.31 இங்க வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 0 ரெக்கார்ட் ஆயிருக்கு, 0.31 ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரி, நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன்னா ஒரு இன்ஃபைனைட் டைம் யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இன்ஃபைனைட் டைம். ஸோ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி என்னது? e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0வா? ஸோ 1 மைனஸ் 0 என்னது? 1ஆ? ஸோ 1/2னா 1/2னா 0.5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.5 வந்திருக்கா? அடுத்ததும் அது இன்ஃபினிட்டி ஏதோ ஒரு டைம் இன்ஃபைனைட் டைம்ல 0.5 தான் மெயின்டைன் ஆயிருக்கு. சரியா? 0.5 மெயின்டைன் ஆயிருக்கு. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இப்போ 3 வேல்யூ சப்ஸ்டிட், அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் இந்த சர்க்யூட்க்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு அது எஸ் டொமைன்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க? டைம் டொமைன்ல கன்வெர்ட் பண்றீங்க. அப்புறம் டைம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றீங்க. ஸோ டைம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பிளாட் வந்து வரும். சரிங்களா? அப்பதான் வந்து நீங்க பிளாட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து சி வந்து கரெக்ட். சரியா?